இது உங்கள் அமிர்தா வெஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மற்ற காய்கறி எதுவுமே இல்லாமல் வாழைத்தண்டு வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நனைய வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியாக, ஒரு 7 மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், 8 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். முதல்ல வறுக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். வானலியில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் துவரம்பருப்பு, தனியாக அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு 8 சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கட்டும். வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். இதை ஆறுறதுக்குள்ள வாழைத்தண்டை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை வந்து நீங்கள் முதலே கட் பண்ணிட்டீங்கன்னா மோரில் ஊற வைக்கணும். இது உடனே அப்போமே கட் பண்ணி போட்டதாங்க. அப்படியே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நீங்கள் முதலே ரொம்ப கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப கருப்பாக மாறிடும். உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு வந்து ஈஸியாக வெந்துடும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி அந்த புளியில் வாழைத்தண்டை வேக வைக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆறின பொருட்களை அரைச்சிடலாம். இது நல்லா ஆறிச்சு. இதோட 1/4 மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துடலாம். அரைச்சாச்சு. நம்ம குழம்பு இப்போ திறந்து பார்க்கலாம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா பூவாக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். நல்லா கரண்டிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். வேறு தனி மிளகாத்தூள் பொடி எதுவுமே தேவையில்லை. இப்போ உப்பு வந்து நம்ம 1/2 உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வரவும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மஞ்சட்டினால ஏற்கனவே கொதிச்சுட்டா இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சதுனால பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா வெஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.